ஃப்ரெண்ட்ஸ், நான் வரோன். இன்னைக்கு நவராத்திரியோட 8th டே. நம்ம பார்க்கறது சூப்பர் ஹீரோ மகா கௌரி. கௌரி ஸ்டோரியை பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இடத்துல பாரதி தேவி இருந்தா இளவரசியாக பிறந்தாங்க. அந்த இளவரசிக்கு சிவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக அவங்க தவம் பண்ணதான்னு இருந்தாங்க. தவம் பண்ணக்காக காட்டுக்கு போகிறாங்க. அவங்க தவம் பண்ணோன்னு என்னாச்சு தெரியுமா? தவம் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். வெயில் மழை பார்க்காம தவம் பண்ணாங்க. அப்போது அவங்க மேலே மண்ணெல்லாம் மூடி புட்டுமாய் கட்டிருச்சு. அதுவும் மீதும் அவங்க தவம் பண்ணாங்க. தவத்தை பார்த்து சிவன் வந்து காட்சி கொடுத்தாரு. பார்வதி பார்த்து அவ்வளோ சந்தோஷமா. சிவன் வந்து ஏன் இவ்வளோ அழுக்காயிட்ட? ஃபுல்லாக மண் புட்டு கற்ப வர இருக்க. முதல்ல குளிக்கணும். பார்வதிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கோவப்படலை. அவங்க சிவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு குளிக்க போயிட்டாங்க. அவங்க நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க. தங்கம் புள்ள மீன் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அங்கே அழகா மின்னையா இருந்தனால அவங்க பேர் மகா கௌரி அப்படின்னு வந்துச்சு. அந்த கருப்பு மண்ணிலேருந்து யார் வந்தவங்களுக்கு தெரியுமா? மகா காளி. இப்படி தவம் செஞ்சு மனசில் இருந்த அழுக்கெல்லாம் நீங்கி பளிச்செண்டு மாறிய மகா கௌரி அம்மனை நாம் வணங்க போகிறோம். இந்த எட்டாம் மேலே சிலேருந்து என்ன தெரியுது? நாம் எந்த ஊர் நல்ல விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அம்மா கொண்டு வச்ச அப்படியே பார்க்கலாமா? ஸ்ரீமாதா கௌரி சுபமங்கள கௌரி, ஸ்ரீமாதா கௌரி ஸ்ரீமாதா கௌரி சுபமங்கள கௌரி, ஸ்ரீமாதா கௌரி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அம்மா என்ன கொலு வைக்கலாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.